சாரா மேடம் சொல்லுங்க. வீரா எங்க இருக்கீங்க? இங்கதான் மேடம், பக்கத்துல தான். சொல்லுங்க, என்னாச்சு? இப்போ ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த வெண்ணிலாவை பழிவாங்க இதுதான் சரியான நேரம். நீங்க நம்ம ஆட்களோட போய் அந்த வருணாவை கண்ணு முன்னாடியே அடிக்கிறீங்க. எஸ் மேடம். ராஜேஷ், எனக்கு என்னமோ சாரா மேல சந்தேகமா இருக்கு. அவ ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் சொல்றத மட்டும் கேளுங்க. நீங்க அடிக்கிற அடியில அவன் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கணும். மேடம், என்ன இருந்தாலும் அவர் உங்களை கட்டிக்க போறவரு. அதனாலதான் அவனை உயிரோட விட சொல்றேன், புரியுதா? ஏதாவது பிரச்சனைன்னு தெரிஞ்சா நீ உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே மேடம், நாங்க பாத்துக்கிறோம் மேடம். வெண்ணிலா, பணத்தை காட்டி என்கிட்ட பேரம் பேசுறியா? நான் வருண பணத்துக்காக தான் லவ் பண்ணேன். ஆனா நீ குடுக்கற பிச்சை காசு எனக்கு எதுக்கு? வருணோட மொத்த சொத்துமே எனக்கு தான் சொந்தம். அதை அடையிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். வருண், நீங்க போகல? வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வா. இல்லம்மா, எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. வைஃப பக்கத்துல வச்சுக்கிட்டு யாராவது இப்படி சொல்லுவாங்களா? உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனா என்ன? வெண்ணிலாவுக்கு ஆசை இருக்கும்ல, கூட்டிட்டு போயிட்டு வா. இல்லம்மா, அது வந்து அம்மா சொல்றேன்ல, போயிட்டு வாங்க. ம். அதனாலதான் பணத்தை கொடுத்து சாரா என் மேல வச்சிருக்கிற காதல விலை பேசியிருக்க. ஏங்க, ஐயோ அதெல்லாம் இல்லங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. சாரா கிட்ட நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு புரிய வச்சு என் புருஷனை எனக்கு விட்டு கொடுத்துருங்கன்னு கேட்க தான் போனேன். மத்தபடி எனக்கு உங்க சொத்தோ பணமோ வசதியான வாழ்க்கையோ எதுவும் வேணாங்க. நீங்க மட்டும் தாங்க வேணும். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. எச்சி வாய மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாடகம் ஆடுறியா? இங்க பாரு, சாரா என் மேல உயிரே வச்சிருக்கா. அதனாலதான் நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டா. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன, அப்புறம் கனவுல கூட நீ என்னோட வாழ முடியாது. இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் ஒன். சைக்கிள் வேற பஞ்சர் ஆயிடுச்சு. ஏய், எல்லாம் உன்னாலதான். ஏங்க, இவ்வளவு தேடியும் ஆளை காணோம். அவங்களுக்கு ஏதாவது ஆகிருக்குமோ? அப்படிலாம் பேசாதீங்க, அதான் ஒண்ணா இருக்காது. வாங்க அந்த பக்கம் தேடலாம். ஏய், யார் நீங்கலாம்? எதுக்காக என்ன துரத்துறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என் புருஷன் பக்கத்துல தான் இருக்காரு. அவர் வந்தா உங்களை சும்மா விட மாட்டாரு. மரியாதையா வழி விடுங்க. அவன் எங்க இருக்கான்? கூப்பிடு அவனை. அவரை எதுக்கு நீங்க தேடுறீங்க? யார் நீங்களா? நாங்க யாரா இருந்தா என்ன, அதெல்லாம் நீ எது கேக்குற? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. முடியாது. என்ன ஆனாலும் சரி, என்னால அவரை காட்டி கொடுக்க முடியாது. இப்ப நீ சொல்லல, உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. வெண்ணிலா, என்ன ஆச்சு? ஏன் அழற? இங்க எப்படி வந்த? யாரோ சில ரவுடிங்க உங்களை தேடிட்டு வந்தாங்க. நீங்க எங்கன்னு கேட்டாங்க. நான் சொல்ல முடியாதுன்னு சொன்னதும் என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சரி சரி, ரிலாக்ஸ், பயப்படாத. அதான் வந்துட்டேன்ல, வா போலாம். வேண்டாங்க, அவங்க இங்கதான் இருக்காங்க.
கையில கட்டையெல்லாம் வச்சிருந்தாங்க. உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு போலாங்க ப்ளீஸ். சரி வா, நான் பாத்துக்கிறேன். வா. வருண், வெண்ணிலா, என்ன என்ன ஆச்சு? ஏய், வருண், 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 என்னாச்சு வருண்? வருண், ஐயோ கடவுளே, வருண், ஐயோ என்ன பாருங்க வருண். ஏய் யார் அவன்? ஏய் ஆளுங்க வராங்கடா. வாடா வாடா எந்திரா எந்திரா வாடா வாடா வா வாடா வாடா சீக்கிரம் வாடா. வா மச்சான். வருண், வருண். ஹலோ அத்தை, வெண்ணிலா, என்னம்மா என்னாச்சு? வெண்ணிலா, ஏன் அழற? வருண் எங்க? வருண், யாரோ சில பேர் வந்து அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க அத்தை. என்ன என்னம்மா சொல்ற? அத்தை, அவருக்கு தலையில பலமா அடிபட்டு மயங்கி விழுந்துட்டார் அத்தை. அத்தை, என்ன ஆச்சு? வெண்ணிலா என்ன சொல்றா? கொடுங்க. ஹலோ வெண்ணிலா, இப்போ எங்க இருக்கீங்க? இங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம் மாமா. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நாங்கள் உடனே வந்துடுறோம். சித்தி கவலைப்படாத சித்தி, நம்ம வருணுக்கு ஒன்றும் ஆகாது. வாங்க. அத்தை, பயப்படாத, வருணுக்கு எதுவும் ஆகாது. அழாத, ஒண்ணும் ஆகாது. இது யாரு வேலையா இருக்கும்? ஒருவேளை சாரா பண்ணிருப்பாளா? டாக்டர், என் பையனுக்கு என்னாச்சு? அவருக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தலையில லேசா அடிபட்டிருக்கு, அவ்வளோதான். கட்டு போட்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும். அவர் கண் முழிச்சதும் நீங்கள் போய் பாருங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஓகே மேடம். சிஸ்டர் வாங்க, அந்த 3வது பேஷண்ட் இருக்காங்கல்ல. அதான் டாக்டர் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, கவலைப்படாத. வெண்ணிலா, வந்தவங்க யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியுமா?